இந்த சார்ன்ற வார்த்தைக்கு என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதா ஒரு செக்மெண்டா இருக்கு. இது என்னன்னா வாக்காளர் பட்டியலில் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை பற்றி தான் சொல்ல போறாங்க. இதில் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னும் போது இந்த வாக்காளர் பட்டியலானது ஆண்டுதோறும், அதாவது வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தங்கள் மேற்கொண்டதோ என்ன பண்றதோ மொத்த விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ தற்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படி சொல்லிட்டு தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் சொல்லிட்டு இந்திய தேர்தல் பணியாளர் என்ன பண்ணுது, இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு புதிய விதமான ஒரு மேற்கோள் வந்து மாட்டுறாங்க. இதுக்கு என்னன்னா புதிதாக பார்த்தோன்னா இதுக்கப்புறம் சிறப்பு முகாமை வச்சு வாக்காளர் பட்டியல் என்ன பண்ணக்கூடாது, பேர் எதுவும் சேர்க்கக்கூடாது, எந்த பேரையுமே நீக்கக்கூடாது. அதாவது டெத்தாக இருந்தால் ஓகே, மற்றபடி விஷயத்தில் எந்த பேருமே நீக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து சிறப்பு முகாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரி சிறப்பு முகாம் நடத்தலைன்னா எதன் அடிப்படையில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பட்டியலை வச்சு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா 2025 ஜனவரி அந்த வாக்காளர் பட்டியல் கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுமா, வாக்காளர் கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டு அந்த செக்மெண்ட் அடிப்படையில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்றாங்க. சரி, இதில் சிறப்பு முகாம் எதுனா கவர்மெண்ட்டே சிறப்பு, அதாவது சிறப்பாக ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியலை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த பட்டியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 90,000 நபர்கள் மூலம் பார்த்தோன்னா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 90,000 நபர்கள்லாம் இப்போ யார் மேலே டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 11 ஆவணங்கள், அதாவது நம்ம மேலே இருக்கிற ஒரு 11 ஆவணங்களை வந்து நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 11 ஆவணங்கள்ல இருந்து என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த ப்ரூஃபை காட்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஆதார் கார்டை பயன்படுத்தலாம்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆதார் கார்டு அப்படி பயன்படுத்தும் போது இந்த ஆதார் கார்டு முழுக்க முழுக்க ஒரு ஆதாரத்துக்காக மட்டுமே கொடுக்க முடியாதா இருக்கிறது தவிர இது வந்து பார்த்தோன்னா வந்து இந்த இருப்பிடத்திற்காகவோ அல்லது குடியுரிமைக்காகவோ வந்து கருதப்பட மாட்டான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்காளருக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். இந்த வாக்குச்சாவடியில் எவ்வளோ நபர்கள் இருக்கலாம் அப்படின்னா ஒரு 1200 நபர்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை தான் பார்த்து இந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அதுபோல் வந்து தேர்தல் ஆணையத்தின் கணக்கெடுப்பு படிவத்தினை வந்து இரு பிரதிநிதியிலிருந்து வாக்காளர் வந்து நிரப்ப வேண்டும். கண்டிப்பாக வந்து இதை நிரப்பி கொடுக்கணும். தேவையெனில் கணக்கெடுப்பு படிவத்தில் வாக்காளர் சமீபத்திய புகைப்படுத்தும், அதாவது கரண்ட் புகைப்படத்தை ஏதாவது ஒட்டுறதா ஒட்டிக்கலாம். பரப்பு படிவம் நிரப்புறது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவங்க என்ன பண்ணலாம், டைரக்டாகவே வாக்குச்சாவடி அலுவலகம் போய் அணுகலாம். நிரப்பிய படிவத்தை வாக்குச்சாவடி நிலைய அலுவலரோட ஒப்படைத்து ஒப்புகை சீட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இக்னெக்ட் செயலி அல்லது ஓட்டர்ஸ் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம பண்ணலாம், இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன செக்மெண்ட் கேட்பாங்கன்னா இதுக்கான விரிவாக்கம் சார் அப்படின்றதுக்கான விரிவாக்கம் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு வாக்குச்சாவடிக்கு எவ்வளோ நபர்களை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாக்காளர் அப்படின்னு